வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிவு என்பது எடுக்க முடியாமல் இழந்த வாய்ப்புகள் இன்னும் இறந்து கொண்டே தான் இருக்கும். துலாம் ராசிக்காரங்களின் மிகப்பெரிய ஒரு பலவீனமே இந்த தீர்க்கமான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்க முடியாமல் போவதுமாகத்தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். எந்த முடிவுகளை எடுக்க வேண்டும், எந்த முடிவுகளை எடுக்கக்கூடாது என்று நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து எதை செய்வது என்று தெரியாமல் தவறான ஒரு முடிவுகளை நீங்களே தேடி போன ஒரு தருணங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, தொழிலுக்கான புதிய ஒப்பந்தங்களோ அல்லது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பாதையோ உங்களை தேடி வரும் பொழுது உங்களுடைய தராசு மனது இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இது நல்லதா அல்லது அது நல்லதா என்று இரண்டு பக்கங்களும் எடை போட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகளில் தான் நீங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். நீங்கள் எந்த பக்கமும் சாய முடியாமல் யாருக்கும் கெடுதல் வரக்கூடாது என்று யோசித்து முடிவெடுப்பதற்குள் காலங்கள் அந்த வாய்ப்பை அப்படியே தட்டி பறித்து வேறு ஒருவரிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கும். அன்று மட்டும் நான் இவ்வளவு தயங்காமல் அந்த முடிவை எடுத்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை இந்நேரம் எங்கேயோ போயிருக்குமே என்று இன்று நீங்கள் நினைத்து வருந்தக்கூடிய பல தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதேபோல் நீங்கள் நம்பிக்கை வைத்த மனிதரை கடைசி நேரத்தில் உங்களை விட்டு விலகி சென்றிருப்பார். வாழ்க்கையில் சில பிரிவுகள் மிகவும் வலியை தேடி கொடுக்கும். ஏன் தெரியுமோ, விலகி சென்றவர் ஒரு சாதாரண மனிதராக மட்டும் இருக்க மாட்டார். உங்களுடைய மனதில் ஒரு முக்கியமான இடத்தை கொடுத்த ஒருவராகவே இன்னும் இருந்து கொண்டே தான் இருப்பார். அவருடன் பகிர்ந்து கொண்ட நினைவுகள், பேசிய வார்த்தைகள், எதிர்கால கனவுகள் அனைத்தும் ஒரே நாளில் மாறி போனது போல தோன்றிய ஒரு தருணங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். எப்போதும் என்னுடன் இருப்பார் என்று நினைத்தவர் ஏன் என்னை விட்டு சென்று விட்டார் என்ற கேள்வி உங்களுடைய மனதில் பல முறைகள் இன்னும் இழந்து கொண்டும் அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இது நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நீங்கள் அந்த உறவை காப்பாற்ற முயற்சிகள் செய்திருக்கலாம். உங்களுடைய பக்கம் தவறு இல்லாவிட்டாலும் அவங்களுடைய முடிவால் நீங்கள் காயப்பட்ட ஒரு தருணங்களும் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். சில நேரங்களில் வாழ்க்கை சில மனிதர்களை நம்மிடம் இருந்து விலக்குவது தண்டனையாக மட்டும் இருக்காது, நம்முடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான மாற்றங்கள் என்று ஜோதிட நம்பிக்கைகள் கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. சனி பகவானின் காலங்கள் என்று நம்பப்படும் சில காலகட்டங்கள் உறவுகளின் உண்மையான முகத்தை காட்டக்கூடிய அனுபவங்களை தேடி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து பாருங்கள். அதுவே உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். இன்று அந்த பிரிவு வழியாகவே இருந்தாலும் நாளை அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பாகவே நிச்சயமாக மாறும். இனிமேல் நீங்கள் யாரையும் இழப்பதற்கான ஒரு பயம் இல்லாமல் உங்களுடைய மதிப்பை மட்டும் புரிந்து கொண்டு நீங்கள் வாழ கற்றுக்கொண்டாலே போதும். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் உங்களுக்கு சாதகமாகவே வழிநடத்தி கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. துலாம் ராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்புகள் உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. அந்த ஒத்துழைப்புகளை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலே எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் என்பது கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றிக் கொடுக்க போகிறது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மை என்பது இந்த ஒரு நாளில் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சமநிலைகளும் அமைதியும் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நிச்சயமாகவே வந்துவிடும். துலாம் ராசி என்பர்களை கடந்த காலங்களில் உங்களுடைய வாழ்க்கை அலைப்பாயும் கடலாக மாறி வேலை அழுத்தத்தால் குடும்பத்தையும் குடும்ப பிரச்சனைகளால் தொழிலையும் கவனிக்க முடியாமல் ஒட்டுமொத்த சமநிலைகளையும் தவறி போக வைத்த ஒரு அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும்.
ஆனால் நாளை முதல் உங்களின் தராசு மனது துல்லியமான நேர்கோட்டுக்கு வரப்போகிறது என்பதை நீங்கள் நாளை முதல் தான் நிச்சயமாகவே கண்டுபிடிப்பீர்கள். வாழ்க்கையின் அத்தனை திசைகளிலும் ஒரு நேர்த்தியான ஒழுங்கும் அமைதியும் குடியேறக்கூடிய ஒரு நாட்களும் இப்பொழுது வந்துவிட்டது. இதற்கும் பதற்றப்படாமல் எதையும் நிதானமாக கையாண்டு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் தொழில் வாழ்க்கைக்கும் நடுவே ஒரு அழகான பாலத்தை நீங்கள் அமைக்க வேண்டும். புயல் வீசிய நந்தவனத்தில் இனிமேல் ஒரு அமைதியான தென்றல் வீச தொடங்கக்கூடிய உன்னதமான ஒரு தருணங்கள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனிமேல் இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல உங்களுடைய திறமைகளை சரியான நபர்கள் கவனிக்க தொடங்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது பிறந்துவிட்டது. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காலகட்டம் இருந்திருக்கலாம். நீங்கள் செய்த உழைப்பை யாரும் கவனிக்கவில்லை என்று நினைத்த ஒரு நேரங்களும் நிச்சயமாகவே இருக்கும். நீங்கள் அமைதியாக உங்களுடைய வேலையை செய்து கொண்டிருந்தாலும் அதற்கான மதிப்பு கிடைக்காமல் போனது. மற்றவர்கள் முன்னேறுவதை பார்த்து என்னுடைய முயற்சிக்கு மட்டும் ஏன் அங்கீகாரங்கள் கிடைக்கவில்லை என்ற ஒரு வருத்தங்கள் உங்களுடைய மனதில் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உண்மையான திறமை எப்போதும் மறைந்து இருக்காது. சரியான நேரம் வந்தால் அது கண்டிப்பாக வெளியில் தெரியவும் ஆரம்பிக்கும். இனிமேல் உங்களுடைய திறமையை சரியான நபர்கள் கவனிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். வேலை இடத்தில் உங்களுடைய பொறுப்புகள் இனிமேல் அதிகரிக்கவும் தொடங்கும். உங்களுடைய ஆலோசனைகள் மதிக்கப்படலாம். இதுவரை உங்களை சாதாரணமாக பார்த்தவர்கள் கூட உங்களுடைய திறமைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உங்களுடைய பொறுமை இப்போது உங்களுக்கான பலனாக மாறக்கூடிய ஒரு நேரங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அது தேடி கொடுக்குதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. துலாம் ராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்புகள் உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. அந்த ஒத்துழைப்புகளை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலே எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் என்பது கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்க போகிறது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மை என்பது இந்த ஒரு நாளில் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சமநிலைகளும் அமைதியும் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நிச்சயமாகவே வந்துவிடும். துலாம் ராசி என்பர்களை கடந்த காலங்களில் உங்களுடைய வாழ்க்கை அலைப்பாயும் கடலாக மாறி வேலை அழுத்தத்தால் குடும்பத்தையும் குடும்ப பிரச்சனைகளால் தொழிலையும் கவனிக்க முடியாமல் ஒட்டுமொத்த சமநிலைகளையும் தவறி போக வைத்த ஒரு அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் நாளை முதல் உங்களின் தராசு மனது துல்லியமான நேர்கோட்டுக்கு வரப்போகிறது என்பதை நீங்கள் நாளை முதல் தான் நிச்சயமாகவே கண்டுபிடிப்பீர்கள். வாழ்க்கையின் அத்தனை திசைகளிலும் ஒரு நேர்த்தியான ஒழுங்கும் அமைதியும் குடியேறக்கூடிய ஒரு நாட்களும் இப்பொழுது வந்துவிட்டது. இதற்கும் பதற்றப்படாமல் எதையும் நிதானமாக கையாண்டு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் தொழில் வாழ்க்கைக்கும் நடுவே ஒரு அழகான பாலத்தை நீங்கள் அமைக்க வேண்டும். புயல் வீசிய நந்தவனத்தில் இனிமேல் ஒரு அமைதியான தென்றல் வீச தொடங்கக்கூடிய உன்னதமான ஒரு தருணங்கள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனிமேல் இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல உங்களுடைய திறமைகளை சரியான நபர்கள் கவனிக்க தொடங்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது பிறந்துவிட்டது. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காலகட்டம் இருந்திருக்கலாம். நீங்கள் செய்த உழைப்பை யாரும் கவனிக்கவில்லை என்று நினைத்த ஒரு நேரங்களும் நிச்சயமாகவே இருக்கும். நீங்கள் அமைதியாக உங்களுடைய வேலையை செய்து கொண்டிருந்தாலும் அதற்கான மதிப்பு கிடைக்காமல் போனது. மற்றவர்கள் முன்னேறுவதை பார்த்து என்னுடைய முயற்சிக்கு மட்டும் ஏன் அங்கீகாரங்கள் கிடைக்கவில்லை என்ற ஒரு வருத்தங்கள் உங்களுடைய மனதில் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உண்மையான திறமை எப்போதும் மறைந்து இருக்காது. சரியான நேரம் வந்தால் அது கண்டிப்பாக வெளியில் தெரியவும் ஆரம்பிக்கும். இனிமேல் உங்களுடைய திறமையை சரியான நபர்கள் கவனிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். வேலை இடத்தில் உங்களுடைய பொறுப்புகள்